வணக்கம். எஸ்என் தமிழா சேனல் நான் மூடன் வர இருக்கிறேன். நம்ம மேலூர் மாட்டு சந்தையில் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா சரியான மாடு ஒன்று நல்லா பெருவெட்டு நல்லா உயர்ந்த தரத்தில் இருந்துச்சு. விலை வந்து 70 ரூபா சொல்லிக்கிருந்தாங்க. கடைசியாக 60 ரூபா வரைக்கும் கேட்டுருந்தாங்க. எவ்வளோ கொடுத்தாங்க என்னன்ற விவரம் தெரியலை. நல்ல மாடு, நல்ல பெருவெட்டு, சூப்பரான மாடு. அந்த மாதிரி மாடு ஃபுல்லாகவே வந்திருக்கு. மாடு ஓரளவுக்கு நல்ல மாடு தான். இந்த இதுவுமே சூப்பராக இருக்கும் மாடு. நல்லா லட்சணமான மாடு தான். நல்லா உயர்ந்தரம் சூப்பராக இருந்துச்சு. இது எவ்வளோக்கு வாங்கினாங்க என்னன்னு தெரியலை. அழகாக இருக்குது மாடு, பார்க்கவே லட்சணமான மாடு. ஆனால் மாடு வந்தது வந்து ரொம்ப கம்மியான மாடு தான் வந்துருந்துச்சு. காளை மாடு ரொம்ப நிறையா வரல. போன வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் கொஞ்சம் விலை கூடுதலாக தான் இருந்துச்சு. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு வரீங்கள, அவங்க பூராமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம இதில் இருக்கவங்க பூராமே ஷேர் பண்ணுங்கள். அப்புறமே வீடியோ ஃபுல்லாகவே ஷேர் பண்ணிங்கன்னா, நிறையாவது ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். இந்த இது ஃபுல்லாக நல்லா காலதான், நல்லா ஓரளவுக்கு நல்லா கும்படிலாம் இருக்குது. மாடு படவடப்பு இதுக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியலை. இது மாடு கொஞ்சம் கும்படி பத்தலை. மாடு நல்லா வேகமாகத்தே இருக்குது மாடு. மற்ற இந்த அங்கிட்டு தெரியதெல்லாம் ஆடுது, அங்கிட்டு ஆடிக்கிட்டே தெரிஞ்சிச்சு. மாடு நல்ல மாடுகள்லாம் வருது. இந்த மாதிரி கண்டு நிறையா வந்துருந்துச்சு. அது ஃபுல்லாக அங்கிட்டு கிடந்துச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து இந்த வாரத்தை தான் கடைசியாக கூட இருக்கலாம். வீடியோ அடுத்த வாரம் போய் போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இனிமேல் விட்டுருவோம்ன்ற ஐடியாவில் வந்துட்டேன். அடுத்தடுத்து வேலை இருக்கனால முடிஞ்ச வரைக்கும் அது பண்ணுவோம். அடுத்து யாரும் போட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. இந்த புதன்கிழமை வீடியோ போடுவோம், பார்த்துக்கோங்க. 2 வீடியோ 3 வீடியோ இருக்கும். அதை முடிஞ்ச அளவு இருக்க வீடியோ அப்புறம் போட்டுக்கிட்டுருக்கேன். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை அப்புறமே சொல்லுங்கள். எனக்கும் வாரம் இது ஒரு போய்கிட்டே இருந்தது, வாரம் போனது. நீ போகாமல் போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம பொழப்பு இருக்குல்ல, பார்க்கணும்ல. இதெல்லாம் பாருங்கள், சூப்பரான மாடு தான். நல்லா மாடாகும்போது சூப்பராக வரும். இது நல்லா கொஞ்சம் கொம்படி மட்டும் தான் பத்தலாம். மற்றபடியே வேகம் நல்லா வேகமாக இருந்துச்சு. சரி அடிச்சுக்கிட்டே கிடந்துச்சு, இங்கிட்ட ஆடிக்கிட்டே கிடந்துச்சு. அங்கிட்டு ஒரு கட்டை கை ஒன்று கிடக்கு வருங்க. மாடு நல்ல மாடு தான். கட்டையாக இருந்தாலும், கொம்பு கட்டையாக இருந்தாலும் நல்லா பண்ணு. என்ன இதுன்னு தெரியல, கொடுத்துட்டாங்க. இந்த மாடு எந்த ஊர் மாடுன்னு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க. அப்புறம் இந்த அங்கிட்டு கிடக்க வருங்க. இது பூரா ஓரளவுக்கு இந்த அதெல்லாம் கட்டையாக இருந்தாலும் அதுங்க மாடு பூராமே ஓரளவுக்கு இந்த அங்கிட்டு கிடக்கிற பூரா கட்டையாக தான் இருந்துச்சு. இந்த இதுவுமே நல்ல மாடு தான். கலர் நல்லா இருக்குது. அது மாடு நல்லா கும்படி எல்லாமே இருக்குது. கண்டு குண்டி பிரிவு பத்தலை மாட்டில். ஊசி குண்டி மாதிரி கிடக்கு பாருங்க. இந்த காலம் தான் சொல்ல வந்தேன். இதனால் கும்படி மாடு ஓரளவுக்கு மீடியமான உயரம், நல்ல மாடு தான். தோடு எல்லாம் போட்டிருக்காங்க. நேரம் வளர்த்து பாவம் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 மாதம்தான் இருக்குது, அதுக்குள்ளேயும் கொடுத்துட்டாங்க. இந்த கிராஸு எல்லாம் நல்ல மாடு தான். நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி கிராஸ் மாடு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா சில பேர் அந்த அரை தும்மில் இருக்கணும் மாடு, அதுக்கு தான் கொஞ்சம் நின்று விளாடும் அப்படின்ற மாதிரி இதில் இருக்காங்க. அது மாதிரி மாடுமே பார்க்குறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. லோக்கல் கட்டைக்கு இதுகளுக்கெல்லாம் அவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காங்க சரியான பெருவெட்டு, நல்ல உயர்ந்தரமான மாடு. இல்லை சார், இந்த அங்கிட்ட ஒன்று கிடக்கு பாருங்க. மாடு ரொம்ப வரல. இந்த கணக்கில் கிடக்கிறது மட்டும்தான். இந்த அங்கிட்டு கொஞ்சம் கிடக்கு, அவ்வளோதான். ரொம்ப மாடு வரல இருந்தது, அதை மட்டும்தான் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் வீடியோ வந்து ரொம்ப கம்மியான வீடியோ தான் எடுத்திருக்கேன். இதுவும் பாருங்கள், நல்ல வளர்ப்பு காங்கேயந்த. இதெல்லாம் இல்லை, கொஞ்சம் கிடக்கா இதுக்கெல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அங்கிட்டு கொஞ்சம் கிடக்கு, அவ்வளோதான். மாடுக காளை மாடுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்துருந்துச்சு. போன வாரக்காலையுமே மாடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு பாருங்க. கொஞ்சம் நம்ம அந்த கட்டுத்தரையை பார்த்திங்கன்னா வெறிச்சோன்னு கிடக்கு பாருங்க. வெளியில் வந்து வாங்குறதுக்கு நிறையா வர்றாங்க ஆட்கள்.
இந்த இது 3 பாருங்கள், கொம்பு கும்பலாம் வித்தியாசம் இருக்காருங்க. குடும்பம் நல்லாயிருக்கு. நம்மளாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோவுமே எடுத்து போட்டேன். 2வது கொஞ்ச நாளாக வீடியோ வந்து அந்தளவுக்கு பெருசாக போகல. 3000 4000 அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. குறைஞ்சது ஒரு 10,000 போனால் தான் இது ஒரு வந்து போகிற செலவுக்கு நாள் ஆகும். அதுவுமே கிடையாது. மாடுகளை பூராமே நம்ம இருந்த அளவுக்கு காளை மாடை பூராமே எடுத்துக்க. நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன காளை மாடை மட்டும் எடுக்கிறீங்க, பசு மாடெலாம் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னாங்க. அதையுமே நல்ல மாடுகளாக இருந்தால் எடுப்போம். போன வாரம்லாம் எடுத்து போட்டேன். அந்த அளவுக்கு ஒன்றும் யாரும் சரியாக பார்க்கல. அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த வாரம்லாம் காளை மாடு பசு மாடு எடுத்திருக்கேன். நீங்கள் பார்க்குறத பாருங்கள். இந்த இதெல்லாம் நல்லா கொம்பு தான் கொஞ்சம் சின்ன கொம்பாக சூப்பர் மாடாக இருக்கும். லட்சணமாக இருக்கும் மாடு பார்க்க. இதுவுமே எந்திரிக்கும், ஓரளவுக்கு கொம்பு எந்திரிக்கும். எந்திரிச்சாலும் மாடு நல்ல மாடாக இருக்கும், டைப்பாக இருக்கும். இந்த லைனில் பூரா கிடக்கு பாருங்க மாடு. நீட்டாக பிடிச்சிட்டு போனாலும் கட்டையாக இருந்தாலும் அப்படி அழகாக நடை இடையெல்லாம் அருமையாக இருக்குங்க மாடு. சில மாடுலாம் பார்த்திங்கன்னா நடையில் சரி அடிச்சுக்கிட்டு நடந்துட்டு தெரியுங்க. அதெல்லாம் பார்க்க அருமையாக இருக்கும். டேப் இப்பெல்லாம் அடிச்சிருக்காங்க. எதுவும் இடத்துக்கு எதுவும் ட்ரை பண்ணாங்களா என்னான்னு தெரியலை. ஏன்னா வடத்துக்கு இது பண்ணுறவங்க மேக்ஸிமம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது போக இந்த மான்னு குத்திக்கிட்டு கொம்ப குறைச்சி விடும்னு அந்த மாதிரி டேப் அடித்தாலும் அடிப்பாங்க. எதுக்குன்னு தெரியல. கொஞ்சம் மாடு வயசு பாடுதேன், ஆனால் மாடு சூப்பர் மாடு, நல்லா இருக்குது மாடு. கண்ணு எல்லாமே நல்லா உருட்டி பார்க்க பாருங்க. கொம்பையுமே தேய்ச்சி பிடிச்சி, இந்த வலது கொம்பை மண்ணு ஊற்றி ஊற்றி தேய்ச்சி பிடிச்சி போல. மாடு நல்லா வயசு நல்லா அழகாக இருக்கும். இப்போயும் மாடு பார்க்க நல்லா அழகாகத்தான் இருக்குது. அதெல்லாம் கொம்படியெல்லாம் நல்லா இருக்கு பாருங்க. மாடு அளவான மாடு தான். கண் பார்வை பார்க்குற பாருங்கள். நாங்கள் கிடக்கு கீறு மாடெலாம் கிடக்கு. இந்த கிடக்கு பாருங்க. அதே மாடுகளே ரொம்ப மாடுகள் வரல. ஃபுல்லாகவே நம்ம வீடியோ எடுத்துருப்போம். அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா கலருமே நல்ல கலரு சூப்பராக இருக்குது பாருங்கள். மாடு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம கேட்டேன், விலைக்கு அடையலை. ஒரு ஆள் வந்து கேட்டாங்க, மாடை வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு. விலைக்கு அடையலை, அப்படியே வந்தாச்சு. இந்த கீறு மாடு நல்லா நல்ல மாடு கதை. இந்த ஜாதி மாடெலாம் நிறையா பையன்லாம் வந்துருந்துச்சு. அது பூராமே இருக்கும். இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு மாடு. நல்லா தும்லாம் அரை தும்லாம் நல்லா இருக்கு பாருங்க மாடு. கை கால் ராங்கு நல்லா இருந்துச்சு. உயரம் தரம் எல்லாமே இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 4 பல்லு இல்லைன்னா 6 பல்லு இருக்கும். எவ்வளோ வச்சு என்னன்னு தெரியல. நல்லா வாங்கி வளர்க்கக்கூடிய மாடு தான். மாடு இதை நல்லா வளர்ப்பில் இருந்தது கிறங்கிருச்சு. அந்த பஸ்ஸுக்கு பாருங்கள், பைகாம்பு எம்பிட்டு பைகாம்பில் கிடக்கு பாருங்க. கிடையாதுமே நல்லா கிடையாதுங்க. இந்த கிடையாது வளர்ப்புக்கு இந்த மணிக்கு எல்லாம் நல்லா இருக்குங்க. இந்த காளை மாடு பூராமல் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் இருக்குது, அது அடுத்த வீடியோவில் கொஞ்சம் போடுறேன். அதுக்கப்புறம் அந்த புளிய மரத்தை பக்கம் அதுக்கு எல்லாம் இருக்குது, அதை பூராமல் எடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் போடுறேன், அதையுமே பாருங்கள். இந்த பசு சூப்பரான பசு, நல்லா மாடு அழகாக இருக்குது. நல்லா உயர்ந்தாரம், நல்லா பெருவெட்டு. கண்டை பிரித்து கொடுத்துட்டாங்க போல். கலர் அருமையாக இருக்கு பாருங்க. கலரு, கொம்பு, உயரந்தாரம் எல்லாமே சூப்பராக இருக்குது. மாடுமே நல்லா உயர்ந்தாரம். எந்த ஏரியா மாடுன்னு தெரியல, தெரிஞ்சால் கமாண்டில் தெரிவிச்சுக்கோங்க. இந்த மாடை பற்றி ஃபுல்லாக யாருக்குன்னு டீட்டெயில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நல்ல மாடு,
வாங்கி வளர்க்குறதுக்கு வீட்டில் போட்டாலும் சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். இன்னும் ஜாதி மாடு இந்த கடை பாருங்க. இங்கிட்டு கொம்பு உரிச்சிலேன்னு மாடு அழகான மாடாக இருக்கும். இந்த மாதிரிலாம் சூப்பராக இருக்கும் மாடு. நல்லா வளர்க்குறாங்க. வளர்த்து பூரா மாடு இப்படி தான் ஒரு சில அதுகளுக்கு பஞ்சாயத்தில் வந்துடுது. ஏதாவது ஒரு பிரச்சனையில் வளர்க்க முடியாமல் ஏதாவது அதில் வந்துடும் போல். கண்டுலாம் எக்கச்சக்கமான கண்டு வந்துருந்துச்சு. கண்டு குட்டியெல்லாம் பார்க்கவே அவ்வளோ இதாக கிடந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள், தூமலை பாருங்கள், காளை மாட்டுக்கு மாதிரி கிடக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா கொம்படி நல்லா இருக்குது. அளவு தும்முலாம் நல்லா தான் இருக்குது. இதையும் எவ்வளோ விற்றாங்க என்னன்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த வாரம் முடிஞ்சதுமே புதன்கிழமை நம்ம வீடியோ போட்டுருவோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் பத்தலை, கொஞ்சம் வெளியில் போனாலும் நம்ம வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு வர வீடியோ இந்த வாரத்தில் வந்து ஈவினிங் ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆயிடும் 5 மணிக்கு. அதனால் மாறி போவோம். இதுக்கப்புறம் இந்த பசு எல்லாமே கிடக்கு பாருங்க. இந்த மாடுக்கு பூரா பசு மாடு பூரா பாருங்கள். நல்லா ஏறு வயலில் எடுக்கட்டி நல்லா செக்கச்சவேன்னு இருக்குது மாடுக்கு பூரா. கலரே பாருங்கள், இதெல்லாம் நல்ல மாடியா. அதே மாதிரி இந்த காங்கேயங்கண்டு சூப்பரண்டு வரும். நல்லா பெருவட்டு, நல்லா உயர்ந்தரமாக இருக்கும். பாருங்க, இது பூரா கண்டு கணச்சி பூரா கிடஞ்சி. இன்னுமே கண்டுகள்லாம் அங்கெல்லாம் கிடஞ்சி எடுக்கலை. மேக்ஸிமம் போதுன்னு விட்டேன். அதுபோக இந்த பஞ்சாயத்து வேறு தீர்க்க முடியலை. ஏன் மாட்டுக்கார வியாபாரிகளாம் சண்டை போடுறது, தயாரத்துக்கே வேணாம்ட்டு தான் நிற்கிற மாதிரி இருக்குது. ஓயாமல் இவங்களோட சண்டை வர்றது என் பிழப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பாப்பா முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வாரத்தில் நான் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. முடிஞ்சால் போய் எடுக்கிறேன், இல்லைன்னா விட்டுறேன், அவ்வளோதான். வேலைகள் நிறையா இருக்குது, அதனால தான் நம்ம போக முடியலை. சரியாக ஒன்றும் இல்லை. இந்த சொன்னையில் இந்த லைனில் இந்த கிடக்கு பாருங்க. இந்த காலை கொஞ்சம் வயசான மாடுனாலும் பெரிய மாடு நல்லா பெருவட்டு உயர்ந்தரமாக இருக்கும். கொம்படியை பாருங்கள், எம்பிட்டு உயரமாக இருக்கு பாருங்க. மாடு ஏதாவது பண்ணி விளாண்டுருக்கேன். அதே விளாட வச்சுருந்துருக்காங்க மாடை. மாடு நல்ல மாடு, கொஞ்சம் வயசாக இருந்தாலே ஓரளவுக்கு மாடு ஏதாவது பண்ணியிருக்கணும். அதை வச்சு தான் மாடுகளை வச்சுருப்பாங்க சில பேர். கிடேரி அருமையான கிடேரியா, ஜாதி கிடேரி, பிள்ளை கிடேரி. அந்த காலையதையும் சொன்னேன், நல்ல காலை. மாடு கிறங்கிருச்சு. அது நல்லா வளர்த்த இடத்துல தான் இருந்திருக்காக அப்படியே கிறங்க விட்டாங்க மாட்டை. ஜாதி மாடு பூரா சூப்பர் மாடுகளாக வந்துடுறதையா, அழகான மாடுகளாக. எக்கச்சக்கமான மாடு வந்துடுது. காலம் நல்லா பிடிச்ச காலம் நம்மளுக்கு. நல்லா பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு. நாட்டு மாடு பூரா இந்த லைனில் கிடக்கு பாருங்க. அப்போ கண்டுகளாம் எக்கச்சக்கமாக கிடந்துச்சு. அந்த லைன்லேயே அப்படியே போனோம்னா கண்டு பூரா நிறையா கிடந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் ஃபுல்லாகவே நாட்டு மாடு, ஜாதி மாடு எல்லாமே கலந்துதான் கிடக்கும். இதுலேயுமே நல்லா நிறையா மாடுகள் இருக்குது. அதை பூராமே எடுத்துருக்கேன். அப்போது அங்கிட்டு மாடு அப்புறமே கிடந்துச்சு, அதையுமே எடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கலர் நல்லா இருக்குது இந்த மாட்டோட கலரு. பூரா கீர் மாடெலாம் கிடந்துச்சு பாருங்க. அந்த அங்கிட்டு கிடக்கு பாருங்க, கீர் மாடு எல்லாம் கிடக்கு பாருங்க. அது பின்னாடி மாட்டுக்கு பின்னாடி கருப்பு மாடு பின்னாடி இதுவுமே பாருங்க, கிராஸு, கீர் கிராஸ். இது பூராங்கிட்டு போகிற ஜாதி மாடு தான். இன்னும் இப்படி மாடு வந்துடுது, என்ன பிரச்சனைன்னு தெரியல. செனை பிடிக்காமல் போயிடுதா, இல்லை ஏதாவது
பிரச்சனை இருக்கும். இல்லாமல் இவ்வளோ மாடாக வருது. ஓகே, அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.